நல்லா பேசுவீல, கேளு பேசு கேளு. உங்க கேளுமா. அத்தே என் பிள்ளை பொம்பளை மக்கள் 2 சின்ன பிள்ளைகளை கொடுத்தது கண்ணீர் கமலமா வந்திருக்கா. என்னத்தா ஒரு தைரியமா சொல்லு. அவன் ஆறு எங்களை சாமி எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க சாமி. சொல்லுப்பா சொல்லுப்பா. தானாத குடிகார பையன் குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறான் சாமி. குடும்பக்கார பிள்ளை எதுக்கு தாரிக்கிறான் அவங்க சாமி? இவன் அடிச்சு கொடுமைப்படுத்துறத பார்த்தா என் படிச்ச பிள்ளை தினம் அழுது அழுது மனசுடைச்சு போய் அப்பா குடிக்காதீங்க அம்மா அடிக்காதீங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டா சாமி. செத்து போயிட்டா பிள்ளைய கொன்று காண்டா கொலார பிள்ளை உன்னை விட்டிய வருவான். ஏன்டா அந்த பிள்ளை அப்படி என்ன கொடுமைப்படுத்துற? மண்ணா பாடுறா. ஏய் இப்ப என்னமா குடும்பம் சொல்லுமா. இப்ப விடியல் காசா அத கேட்டு நீ அடிக்கிறா சாமி. இது இந்த 2000 ரூபாய் போட்டாங்களா? அதுவா 5000 ரூபாய் 5000 ரூபாய் 5000 மாத்திட்டாங்களா? கருப்பா என்ன கூட கொடுப்பாங்க போல. என்னடா உனக்கு விடியல் எனக்கு குடியல். அச்சா 5000 ரூபாய் கொடுத்தாங்க இல்ல, திடீர்னு ஒரு ராத்திரி போட்டு விட்டாங்க. எவன் போட்டான்னு தெரியல, எங்க இருந்து போட்டான்னு தெரியல, எதுக்கு போட்டான்னு தெரியல. அப்ப அதை யாரும் நான் கண்டுபிடிக்கணும்ல. அப்பதான் நான் கேட்டேன், பாதி பங்கு எனக்கு இருக்குன்னு. நான் கொடுக்கணும்ல. அவ பாரு கருப்பா அன்னைக்கு கருப்புடு கேட்டா காணிக்க அன்னைக்கு கருப்பா அன்னைக்கு என்ன பண்ணாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏத்தி வச்சு வித்தாங்க. ஆமா அப்பயும் இவகிட்ட புடிங்கி வந்து நான் குடிச்சேன். இப்ப பாட்டில நான் கொடுத்தேன்னா 10 ரூபாய் அவங்க கொடுப்பாங்க. அப்ப நான் குடிக்கணும்ல, இவ குடுக்கணும்ல, நீ தீர்ப்பு சொல்லணும்ல. கருப்பா இருக்கு அடுத்த விடியல் காசை வாங்கி கொடுத்தேன்னா உங்க 2 பேருக்கு புல்லு, ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி சுருட்டு, உனக்கு படையல். கருப்பா அத வச்சாதான் நீயே தீர்ப்பு சொல்லுவ. எங்க காசுல வாங்கிட்டு வந்து எங்க கொடுப்பா? நல்லா இருக்குடா மாட்டேன். பொம்பளைக்கு காசை குடுக்கிற மாதிரி கொடுத்து நம்மளை பூரா குடிக்க வைக்கிற மாதிரி குடிச்சு காசை புடிங்கி நல்லா இருக்குடா. உங்க திருட்டு மாடலும் உருட்டலும் பிறட்டலும் நல்ல உருட்டலும் நல்ல திருட்டல்ரா. பெருங்கொண்ட காசு அடிச்சுக்கிறீங்க நீங்க.